ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருங்க. நாம் இன்றைக்கி ஒரு டயட் சார்ட் பார்க்க போகிறோம். இந்த பேண்டமிக்கில் ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டயட் சார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ டே 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும். இப்போ காலையில் 6 மணிக்கு நீங்கள் கட்டாயம் 1 டம்ளர் பால் குடிக்கணும். அதில் கொஞ்சம் மஞ்சளோ மிளகோ போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 8லேருந்து 9க்குள்ளே நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றணும். இட்லியோ தோசையோ நீங்கள் சாம்பாரோடு வச்சு சாப்பிட்ணும். அப்புறம் 11 மணி போல் ஒரு சூப் குடிச்சிக்கோங்க. சூப் ரொம்பவே நல்லது. அப்புறமா ஒரு 1லேருந்து 2க்குள்ளே நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றணும். சாம்பார் சாதம், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல். நீங்கள் எக்கு சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் எக்கு ஒன்று சாப்பிட்டுக்கலாம். 4லேருந்து 5க்குள்ளே ஒரு 4:30 மணி அந்த மாதிரி நீங்கள் ஒரு சுண்டல், இப்போ வெள்ளை சுண்டலோ கருப்பு சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்டல் சாப்பிட்ணும். 6:30 மணி போல் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ், பார்த்திங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்லாம். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா பாதாம் ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 8 மணி போல் டிஃபன் சப்பாத்தி, அது கூட ஒரு நல்ல ஒரு எல்லா காய்கறியும் போட்டு ஒரு வெஜிடபிள் குருமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். குருமா செய்யும்போது பட்டை, கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் நிறையவே இருக்குது. அப்புறம் 9:30 போல் அதே மாதிரி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். இது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் வீடியோவாக போடுறேன். இது எங்களோட ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே கோவிட் ரெக்கவர் ஆகி அவங்க என்ன டயட் ஃபாலோ பண்ணாங்க எல்லாமே கேட்டு நான் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டயட் சார்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான டயட் சார்ட் தான். அடுத்த நாள் டே 2 காலையில் அதே மாதிரி பால் எடுத்துக்கோங்க. 8லேருந்து 9க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பொங்கல் சாப்பிட்லாம் சாம்பாரோட. நீங்கள் இதில் பருப்பெல்லாம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. ப்ரோட்டீன் ரொம்பவே தேவை. ஒரு 11 மணி போல் நீங்கள் ஜூஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஒரு 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே லஞ்சு சாப்பிட்ருங்க. கீரை வகை சேர்த்துக்கோங்க. கீரையில் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். ரசம், கேரட் பொரியல். ரசம் டெய்லியுமே ரசம் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை சாப்பிட்டுக்கோங்க. சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஒரு சுண்டல் சாப்பிட்டுக்கோங்க. 6:30 மணிக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ். அப்புறம் உங்ககிட்ட நட்ஸ் இருந்தால் நட்ஸு. சப்போட்டா பழம் அது ரொம்பவே ஹெல்த்திங்க. அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது சப்போட்டா பழத்தில். அதனால் நீங்கள் சப்போட்டா பழம் எடுத்துக்கோங்க. அப்புறமா நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா 8லேருந்து 9க்குள்ளே தோசையோ இட்லியோ சாம்பாரோட சாப்பிட்டுக்கோங்க. 9:30 மணி போல் பால் குடிச்சிக்கோங்க. நம்ம டே 3 பார்த்தோம்னா காலையில் அதே மாதிரி 6 மணி போல் பால் குடிச்சிக்கோங்க. பாலெல்லாம் குடிக்கும்போது நீங்கள் சுகர் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்ஸ் ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டைமில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் மட்டும் போட்டு பால் எடுத்துக்கோங்க. காலையில் 8லேருந்து 9க்குள்ளே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றணும். கோதுமை ரவை இருக்கு இல்லையா, கோதுமை ரவையில் நீங்கள் உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம். அதாவது நிறைய காயெல்லாம் போட்டு நீங்கள் கோதுமை ரவையவே நல்லா டேஸ்ட்டாக உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம். 11 மணி போல் சூப் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இஞ்சி டீ அந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். 1 மணிக்கு லஞ்சு. புதினா ரைஸு, ரசம். புதினா ரொம்பவே நல்லது, நிறைய சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பொரியல், அப்புறம் ஒரு முட்டை. 4:30 மணிக்கு சுண்டல் சேர்த்துக்கோங்க. 6:30 மணிக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸும், உங்ககிட்ட நட்ஸ் இருந்தால் நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம். போமோகிரானட் நீங்கள் சாப்பிட்லாம், மாதுளம்பழம். அதுலேயும் விட்டமின் சி நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணிக்கு டின்னர் சாப்பிட்டுக்கோங்க. இட்லி, தோசை இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. 9:30 மணிக்கு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். அப்புறம் டே 4ன்னு பார்த்திங்கன்னா காலையில் பால் குடிச்சிக்கோங்க. 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெசரட்டு தோசை இந்த மாதிரி சாப்பிட்லாம்.
பச்சை பயிரில் வந்து பெசரட்டு தோசை செய்வாங்க, ரொம்பவே ஹெல்த்தி அது. அந்த மாதிரி நீங்கள் பெசரட் தோசை சாப்பிட்லாம், நிலக்கடலை வச்சு சட்னி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 11 மணி போல் ஏதாவது ஒரு சூப்பு, வெஜிடபிள் சூப்போ இல்லை வெறும் கார்ன் சூப்போ இந்த மாதிரி. 1 மணிக்கு வந்து நீங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்றணும். சாம்பார், ரசம், பீன்ஸ் பொரியல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஒரு முட்டை. 4:30 மணிக்கு வந்து ஒரு சுண்டல். இது வந்து இந்த நிலக்கடலையை கூட நீங்கள் வேக வச்சு சுண்டல் மாதிரி சாப்பிட்லாம், இல்லைன்னா வறுத்து அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா 6:30 மணிக்கு ஒரு ஃப்ரூட், மாம்பழம் ரொம்பவே நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது, விட்டமின் சியும் அதில் நிறையா இருக்குது. அப்புறம் பாதாம் சாப்பிட்லாம். பாதாம் வந்து ஒரு 10 பாதாம் போல் நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்தி. நைட்டு 8லேருந்து 9க்குள்ளே டின்னர் சாப்பிட்ருங்க. சப்பாத்தி, குருமா இந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்புறம் பால். டே 5ல் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதும் பால் குடிச்சிக்கோங்க. 8லேருந்து 9க்குள்ளே ஏதாவது மில்லட் தோசையோ மில்லட் இட்லியோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். 11லேருந்து 11:30க்குள்ளே ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கோங்க. மாம்பழத்துலேயே நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் 1லேருந்து 2க்குள்ளே லஞ்சு சாப்பிட்ருங்க. சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சுது அப்படின்னா தால் கிச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரசம் கண்டிப்பாக சாப்பிட்ணும். உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்குலையும் விட்டமின் சி நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் உருளைக்கிழங்கு தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை. 4:30 மணிலேருந்து 5க்குள்ளே சுண்டல் சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் பச்சை பயிர்லையும் சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம், காராமணியில் சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் 6:30 மணி போல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் அந்த மாதிரி. நட்ஸு, நீங்கள் வந்து முந்திரி கூட நீங்கள் நிறையவே எடுத்துக்கலாங்க. முந்திரியில் வந்து நிறையவே ஜிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு 8லேருந்து 9க்குள்ளே நீங்கள் திரும்பவும் கோதுமை ரவை உப்புமா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். 9:30 மணிக்கு பால் குடிச்சிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். அப்புறம் வந்து டே 6ல் காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு கிளாஸ் பால். இதில் வந்து நீங்கள் எப்பயும் போல் மிளகு, மஞ்சள் போட்டு குடிச்சிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சுகர் கொஞ்சம் கம்மியாகவே போட்டு குடிச்சிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து 8லேருந்து நீங்கள் 9க்குள்ளே நீங்கள் வந்து சாப்பிட்றணும். தோசையோ இட்லியோ. சில பேருக்கு வந்து வாய் கசக்கும் இந்த டைமில், சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கஞ்சி மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரவை கஞ்சி, அப்புறம் அரிசி கஞ்சி இந்த மாதிரி. 11 மணி போல் ஒரு இஞ்சி டீன்னா, டீன்றதை விட நீங்கள் டீ போட்டு குடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் சுடு தண்ணியிலே கொஞ்சமாக இஞ்சியை போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சு அந்த தண்ணியை குடித்தா கூட போதும், உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் 1லேருந்து 2க்குள்ளே லஞ்சு சாப்பிட்டுக்கலாம். லஞ்சில் வந்து நீங்கள் எல்லா காயும் போட்டு புலாவ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், க்ரீன் பீஸ் புலாவ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம். 4:30 மணி போல் சுண்டல், பச்சை பட்டாணியில் கூட நீங்கள் சுண்டல் சாப்பிட்லாம், ரொம்பவே ஹெல்த்திங்க அது. அப்புறம் 6:30 மணி போல் நீங்கள் வந்து ஒரு பழ வகையும் நட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து நட்ஸும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து 8லேருந்து டின்னர், தோசையோ இட்லியோ அந்த மாதிரி 8லேருந்து 9க்குள்ளே சாப்பிட்ருங்க. அப்புறம் 9 மணி போல் 9:30 மணி போல் பால் குடிச்சிருங்க. டே 7ல் பார்த்தீங்கன்னா காலையில் பால் குடிச்சிட்டு 8லேருந்து 9க்குள்ளே நீங்கள் வந்து கோதுமை தோசை, ராகி தோசை அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா சூப் வந்து பச்சை பயிரில் கூட சூப் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே ஹெல்தி உடம்புக்கு. நான் கூட ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லஞ்ச் 1 மணிலேருந்து 2க்குள்ளே. லஞ்ச் டைமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே சொன்ன மாதிரி தால் கிச்சடி, அப்புறம் வந்து அரிசி பருப்பு சாதம் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து பருப்பு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கணும் அதுக்காக. அப்புறம் கேபேஜ் பொரியல், கேபேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா நிறையவே விட்டமின் சி இருக்குது. ஸோ அப்போ கேபேஜ் பொரியல் எடுத்துக்கலாம். அப்புறம் 4:30 மணி போல் சுண்டல் சாப்பிட்டுக்கோங்க, ஏதாவது ஒரு
ஒயிட் சன்னாவோ பிளாக் சன்னாவோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். 6:30 மணிக்கு வந்து பழம், உங்களுக்கு இருக்கிற பழம், பொமக்ரனட்டோ ஆப்பிளோ இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். மாம்பழம் கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பாதாம் இல்லைன்னா முந்திரி. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா தோசையோ இட்லியோ கஞ்சியோ ராகி ரொட்டி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். 9:30 மணி போல் பால். இது வந்து 7 டேஸ்க்கான வந்து டயட் சார்ட்டுங்க. இதையே நீங்கள் நெக்ஸ்ட்டு 7 டேஸ்க்கும் ஆல்டர் பண்ணி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம். இது கூடவே டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மருந்தெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதை கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த டயட்டையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற எல்லாத்தையுமே சூடாக சாப்பிடுங்க, பழசு எதுவுமே சாப்பிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.